ஹலோ ஆல், வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி பார்க்கலாம். ஆக்சுவலாக அது பூந்தி லட்டு கிடையாது, பாசிப்பருப்பு வச்சு பண்ணக்கூடிய ஒரு லட்டு. இது நான் வந்து குக்கிங் ஆரம்பித்த டைமில் வந்து கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு ரெசிபி லட்டுவில். ஃபஸ்ட்டு ட்ரையே வந்து சூப்பர் ஹிட்டு. ஸோ வந்து எதுவும் பிகினர்ஸ் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணலாம், ஃபெயிலே ஆகாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நம்ம நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுங்கிற தேவையில்லை. அதை ஆற வச்சு நல்லா நம்ம வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சலடை வச்சு சலிச்சிட்டோம்னா ஃபைன் பவுடர் நமக்கு கிடைச்சிரும். அந்த திப்பி திப்பியாக இருக்கிறதும் திருப்பி வந்து இன்னொரு டைம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபைனலாக இருக்கிறது வந்து நீங்கள் ஓரமாக வச்சுருங்க, தேவையில்லை. இது கூட ஒரு 1/4 கப் வந்து நான் பொட்டுக்கடலை பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதில் வந்து 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துட்டு 2 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இதை வந்து ஆல்ரெடி நம்ம சலிச்சு வச்சிருக்க பவுடரோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் அளவுக்கு வந்து நமக்கு கீ தேவைப்படும். இதில் வந்து முந்திரி பருப்பை வறுத்து கொட்டி இந்த நெய்யோடய சேர்த்து இதில் நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு வந்து கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிரும். கையில் வந்து நம்ம கீ தேய்ச்சிட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். இல்லைனா வந்து இந்த மாவு கூட வந்து 2 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நம்ம பிடிச்சோன்னா நமக்கு நல்லா இறுக்கமாக சூப்பராக கிடச்சிரும். ஆக்சுவலி லாஸ்ட் ஃப்ரைடே வந்து வரலட்சுமி விரதத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கையால் எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த லட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.